எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அருமையான தத்துவம் ஒன்று இருக்கு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அப்படின்ட்டு. யாராரோ எங்கெங்கோ போய் இன்ட்ராடேல பணம் சம்பாதிக்க முடியுமா அல்லது இன்னைக்கே வாங்கி நாளைக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு நண்பர் ஒரு அருமையான கருத்து சொல்றாரு பாருங்க. OFSS அப்படின்ற ஒரு கம்பெனி, அதாவது இந்த ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி, அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு தற்போதைக்கு 2.5% இருக்கு. அது எப்போ அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஷேர் 3000 4000 ரூபாய் ரேஞ்சில இருந்து இப்போ 10,000 வந்துமே அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 2.5% இருக்கு. அப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கையில் இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ மக்கள் எங்கெங்கோ தேடி அலையிறாங்க. அதாவது ஒரு 200 days மூவிங் ஏவரேஜுக்கு கீழே வாங்கி பெரிய அளவில் லாபத்தை விற்கணும், அல்லது இந்த 200 days மூவிங் ஏவரேஜை தாண்டும் பொழுது நம்ம வாங்கி பெரிய லாபத்துக்கு விற்கணும், அல்லது 200 days மூவிங் ஏவரேஜ்லேருந்து கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகி கீழே வரையில் வாங்கி விற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா அவங்க தேடி அலையிறாங்க. அந்த மாதிரி கிடைக்காது. ஒரு ஷேரை நீங்கள் எங்கே வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, கீழே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அல்லது கிராஸ் ஓவர் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அல்லது மேலிருந்து கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எங்கே வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கையை கட்டி சும்மா தான் உட்காந்துருக்கணும். நம்ம தேடி போய் ஓடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ RVNL நேற்று கூட 20% ஏறலாம். ஸோ அது காலையில் வாங்கிட்டு எப்போ 20% வருதோ அப்போ நான் கொடுத்துக்கிறேன், அல்லது எப்போ ஒரு 100% வருதோ அப்போ நான் கொடுத்துக்கிறேன், அது வரைக்கும் நான் டிவிடெண்டை மட்டும் வாங்கிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது இந்த OFSS போன்ற ஷேர்களை முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்றைக்குமே ஷேர் மார்க்கெட்டில் மனசு சோர்வே வராது. சரி, நான் ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியை லோ ரேட்டில் வாங்கிட்டேன் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிட்டேன், அவன் என்னைக்கு மேலே போகிறானோ போகட்டும், அது வரைக்கும் நான் டிவிடெண்டை மட்டுமே வாங்கிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த OFSS எல்லாம் கூட யாராவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அது 2-3 வருஷம் தூங்கிட்டே தான் இருந்திருக்கும். அது வரைக்கும் டிவிடெண்டை வாங்கிட்டே உட்காந்துக்க வேண்டிதான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் 10,000 போய் நிற்கும். நண்பர்களே, இங்கே இருக்கக்கூடிய 10 ஷேர்ஸில் ஏதாவது ஒரு ஷேரையாவது நீங்கள் கடந்த 5 நாட்களில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பங்குகள். போன வாரத்தில் 20-30% பக்கம் ஏறின பங்குகள். இந்த மசகான் டாக் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 நாட்களில் 30% லாபம் கொடுத்துருக்கான். அதே மாதிரி தான் இந்த கேஸ்ட்ரால், நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு, அவனும் 5 நாளில் 23% கொடுத்துருக்கான். NBCCன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 20%. ஸோ 20-30% லாபம் கொடுத்துருக்கக்கூடிய பங்குகள் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது போன்ற பங்குகள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்திருக்கும். யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, ஏங்க இப்போ இந்த 10 பங்குகளை ஏதாவது அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லையோ அல்லது அடுத்து வரக்கூடிய வருடங்கள்லையோ ஏறக்கூடிய ஏதாவது பங்கு உங்கள் மனசுக்கு தோணுது அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எதுக்கு ஓட்டு போடுவார்னா இந்த GRSE, மசகான் டாக்கு, இந்த கொச்சின் ஷிப்யார்டு போன்ற கம்பெனிகளுக்கு தான் அவர் ஓட்டு போடுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்பா நீ இவர் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருப்பார் போல, யாருமே தயவுசெய்து F&Oவில் ட்ரேடிங் பண்ணாதீங்க, நடுத்தெருவில் நிற்காதீங்க அப்படின்றாரு. அதாவது 11 பேர் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 100 பேர் ட்ரேடு பண்ண போனால் 11 பேர் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சுத்தமாகவே அது ஒரு 0 அப்படின்ற மாதிரி கிடையாது. பட் இருந்தாலும் அடுத்தவங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் போய் பணத்தை விடுறீங்க அப்படின்ற ஒரு நிலையில தான் நம்ம நண்பர் சொல்லியிருப்பார் போல. இங்கே பார்த்தீங்களா, எங்களுக்கும் தெரிய ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை TTML வாங்குன்னு கையை பிடிச்சி இழுத்திருப்பார் போல, கட்டாயப்படுத்தியிருப்பார் போல. ஆனால் அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் HAL தான் முதலீடு பண்ணியிருக்காரு. சாரி, அந்த நல்ல விஷயம் அவருக்கு நடக்கல. அவருடைய நண்பரனுடைய வற்புறுத்தல்னால இவர் நல்லா யோசிச்சு வச்சிருக்காரு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, அதில் ஏன்டா நீ போடுற, அதில் ஏன் நீ பணம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் TTML 20,000 ரூபா பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருக்காரு போல, அதை விட அதிகமாக. இப்போ இன்னைக்கு தேதியில் எடுத்து பார்த்தா அந்த TTML ஒரு போட்ட பணத்துக்கு 20,000 ரூபா நஷ்டத்தில் கொண்டிருக்காரு. அதே பணத்தை அவர் HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் போட்டிருந்தா இந்நேரம் 8 லட்ச ரூபா லாபத்தில் கொண்டிருப்பாரு. அதனால் எதாக இருந்தாலும் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, அடுத்த பேச்சை கேட்டு ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் சொல்லியிருக்காப்புல. இன்னுமா நீங்கள் அவரை நண்பராக வச்சுருக்கீங்க? எனக்கு என்னமோ டவுட்டு தான். சூது எங்களுக்கு தெரியும்னு சொன்னியேடா, இப்படி என்னை கொண்டு TTML விட்டுட்டியேடா அப்படின்ற மாதிரி. அதுக்கு தாங்க என்றைக்குமே நம்மளுடைய முடிவை நம்ம தான் எடுக்கணும். அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டோம்னா அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். கெட்டதாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவரை மறக்கவே மாட்டீங்க. இங்கே பாருங்க, இந்த நண்பர் என்ன சொல்கிறாரு, நானே என்னுடைய குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸுக்கு எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாயாவது இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேருந்து ஒரு வட்டியாக வாங்கிடணும், ஒரு டிவிடெண்டாக வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நான் அதில் ஒரு 10,000
குவான்டிட்டி சேர்த்தணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 6000 குவான்டிட்டி பக்கத்தில் நான் சேர்த்திட்டேன். ஆனால் திடீர்னு என்னன்றாரு அந்த நண்பர், நீங்கள் அந்த பிஜி இன்வெர்ட்டை விற்றுருங்க, அது 96லேயே நங்கூரம் போட்டு அப்படியே அங்கேயே நிற்குதுன்றார். நான் விற்றா மட்டும் அது ஏறிடுமா? அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. அதெல்லாம் அந்த காலத்தில் 140 ரூபா போனதே எதுக்கு போனச்சு, ஏன் போச்சுன்னு தெரில. மேபி அடுத்த வருஷத்தில் வந்து யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக்கை வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய ஆர்பியும் வட்டி ரேட்டை கம்மி பண்ணி பழையபடி 3.5% பேங்க் எஃப்டிகள் வரும்பொழுது மேபி அப்போ அவன் மறுபடியும் மேல் நோக்கி ஏற வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். யார் சொன்னாலும் நான் விற்க மாட்டேன். தற்போதைக்கு என்னுடைய குழந்தைகளுடைய ஸ்கூல் செலவுகளுக்கு அதிலிருந்து வரக்கூடிய டிவிடெண்டை எடுத்து தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 80,000 ரூபா வேணும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும். நண்பர்களே, உண்மைதான், எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்கு. ஒரு நண்பர் சொல்றாரு பார்த்தீங்களா, தென்னை மரம் ஏறி அங்கே கைவிட்டவா என்ன நிலைமையாகும், சொர்றன்னு கீழே போய் இடுப்பு எலும்பை முறிச்சிக்க வேண்டிதான். அந்த மாதிரி மார்க்கெட் உச்சத்தில் இருக்கு, என்ன பண்ண காத்திருக்குதுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்றாரு. உண்மைதான், அது ஏதாவது ஒரு பீரியட்ல மேபி இறங்கலாம். பட் மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன ஆகும், இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்? இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சென்செக்ஸ் 80,000 வர்றதுக்கு எப்படியெல்லாம் காலம் எடுத்திருக்குன்னு பாருங்க. 1990 1990 வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் இருந்தது, இன்னைக்கு 80,000 பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு 10,000 பாயிண்ட்டுக்கும் ஏறதுக்கு எத்தனை கால அளவுகள் எடுத்திருக்கு அப்படின்னு போட்டு வந்திருக்காரு. அப்போ இத்தனை 1000 பாயிண்ட்லேருந்து 80,000 போகும்போது இப்படி நேர்கோட்லேயே போயிருக்கும். இடையில எத்தனையோ தடவை ஏறி இறங்கி பயமுறுத்திட்டு தான் போயிருப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அடுத்து நம்ம வைக்கக்கூடிய டார்கெட் என்பது எப்படி இருக்கணும்னா, அடுத்த 30 வருஷத்துக்கு என்ன ஆகும் அல்லது 20 வருஷத்துக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சோம்னா தான் இந்த பயம் நம்மளை விட்டு போகும். நாளைக்கே சென்செக்ஸ் 40,000 வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, 10 வருஷம் கழிச்சு அவன் ஏறத்தானே போகிறான் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்தால் தான் எனக்கு என்னமோ இந்த பயத்திலிருந்து விடுதலை ஆகும். நண்பர்களே, நம்ம ஊரில் பெரிய பெரிய ஆளுகிட்ட தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அம்பானியா. அப்போ அந்த அம்பானி குரூப் யாரை மேரேஜ் பண்ணுறாங்க? அந்த மாதிரி பெரிய ஆளு டு பெரிய ஆளுங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ்டிஎஸ்லாம் வந்து ஹெவி வால்யூம் ஹெவி ஹோல்டிங்ஸ் அப்படின்றத வச்சுருக்காங்க. அந்த ஹோல்டிங்கை அவங்க செல் பண்ணுறாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆப்போசிட் ஆளுங்க என்னை பொறுத்த வரைக்கும் டிஐஸ் விற்கிறாங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ்னால தான் வாங்க முடியும். அல்லது டிஐஸ்குள்ளேயே வேற ஒரு டிஐஸ் அரேஞ்ச் பண்ணணும், ஏதாவது பிளாக் டீலுக்கு, அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதனால தான் டிஐஸ் விற்கும்போது பெரும்பாலும் எஃப்ஐஎஸ் வாங்குறவங்களா இருப்பாங்க, எஃப்ஐஎஸ் விற்கும்போது டிஐஸ் வாங்குறவங்களா இருப்பாங்க. ஆனால் இதுலேயும் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க கரெக்டாக 5000 கோடி, இவங்க கரெக்டாக 5000 கோடிக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்காது. இவங்களது எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 15,000 கோடியாக இருக்கும், டிஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 கோடி ட்ரேடிங் வால்யூம்னு என்ன அர்த்தம்னா, வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே வாங்கி விற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். என்னமோ நம்ம நண்பருக்கு அந்த பிசிஜி வாங்குறதுக்கு எல்லாம் ரெடியாக நிற்கிற மாதிரி. அதாவது பிசிஜின்னு ஒரு கம்பெனி, அவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு கொடுக்காதனால என்எஸ்சி அவங்கள 6 மாதத்துக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ட்ரேட் பண்ணோம். 6 மாதம் கழிச்சு நீ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் தரலினா உன்னை நாங்கள் எங்கள் எக்ஸ்சேஞ்சு விட்டு டீலிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பிசிஜி வாரத்தில் ஒரு நாள் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 7000 பிசிஜி குவான்டிட்டி இருக்குது, இப்போ விற்றோம்னா எனக்கு 2000 ரூபா தான் கிடைக்கும், ஆனால் விற்க மனசு வர மாட்டேங்குது அப்படின்றார். முதல்ல உங்ககிட்ட யார் வாங்கிக்கிறேன்னு அங்கே ரெடியாக இருக்கா, அதுவே அந்த ஆக்ஷனில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்கள் விற்கிற ஆர்டர் போட்டதுக்கப்புறம் யாராவது வாங்கினா தான். ஆக நம்ம நண்பருடைய கமெண்ட் எல்லாம் பார்த்தா தாங்க நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு 8 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மில் 2 வருஷம் 3 வருஷம் அல்லது இன்னும் 20 வருஷம்லாம் நம்ம வச்சிருந்து பார்க்குறதுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இன்னொரு நண்பர் பாருங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 50 லட்சம் நிலம் விற்று வர்ற பணத்தை எஸ்டபிள்யூபி அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் 50 லட்ச ரூபாயை கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபா அல்லது 40,000 ரூபா நம்மளுடைய வீட்டு செலவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதே சமயம் அந்த 50 லட்ச ரூபா குறையவே கூடாது, அது குறையாமையும் இருக்கணும், அதே சமயம் அது இன்னும் இன்க்ரீஸும் ஆகிட்டு இருக்கணும். அப்படின்ற மாதிரி போடுறது தான் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இது நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் தான் கலந்து ஆலோசிக்கணும். இப்போ நானாக இருந்தேன்னு வச்சிங்களேன், எனக்கு இப்போ ஒரு 50 லட்ச ரூபா வருதுன்னா நீங்கள் யோசிக்கிற மாதிரியே தான் நானும் யோசிப்பேன். ஏன்னா நம்மளுடைய காலத்துக்கும் லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி நான் சூஸ் பண்ணுவேன்னா, ஒன்றா ஒரு 25 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு ரொம்ப பேலன்ஸ்டாக ஈக்விட்டியில் ஒரு 50%, அதே மாதிரி டெப்டில் ஒரு 50% போடக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து நான் சூஸ் பண்ணுவேன். என்ன காரணம்னா, இந்த டெட் ஃபண்டில் வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வர்ற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க. அப்போ அதுலேருந்து கேரண்டி ஏதாவது ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து தான் நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பண்ணுறோம்.
அதே சமயம் ஒரு 50% வந்து ஈக்விட்டியில் எக்ஸ்போஷர் எடுக்கும் பொழுது அப்போ அது மார்க்கெட் ஏறும் பொழுது இது நல்ல லாபம், இறங்கும் போது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்மளை காப்பாற்று அப்படின்ற மாதிரி. அதில் மீதி ஒரு 25 லட்ச ரூபா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், ஒரு உதாரணத்துக்கு கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி போட்டுருவேன். இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் 40% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் ஒரு வருஷத்தில். அப்போ நான் இதில் ஒரு 25 லட்ச ரூபா அல்லது ஒரு 50 லட்ச ரூபாய்னா கணக்குக்கு வச்சுக்குவோமே, 50 லட்ச ரூபாய் நான் இது போன்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன்னா ஒரு வருஷத்தில் நான் மாதம் 20,000 வெளியே எடுத்தேன்னா கூட 2,40,000 ரூபா தான் நான் ஸ்டாண்டர்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் எடுத்திருப்பேன், 2.25 லட்ச ரூபா. ஆனால் இந்த 50 லட்ச ரூபா அப்படின்றது என்கிட்ட ஆல்மோஸ்ட் 70 லட்ச ரூபாயா மாறி இருக்கும். அப்போ அந்த 70 லட்ச ரூபாயில் நான் 2.25 லட்சத்தை வெளியே எடுத்தாலுமே என் பணம் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 67 லட்ச ரூபா பக்கத்தில் உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னுடைய பிளானை நான் அமைச்சுக்குவேன். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கலந்து ஆலோசிங்க. இன்னொரு நண்பர் சொல்கிறதும் அதே தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட இப்போ 30 லட்ச ரூபா பணம் ரெடியாக இருக்குது, ஃபுல் கேஷாக இருக்குது. அந்த 30 லட்ச ரூபாயை வச்சுட்டு நீங்கள் போய் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இந்த 30 லட்ச ரூபாயை அப்படியே நீங்கள் ஏன் கொண்டே கட்டுறீங்க? அப்போ இந்த 30 லட்ச ரூபா உங்கள் கையை விட்டு போயிடும், உங்ககிட்ட இந்த வீடு இருக்கும். அதுக்கு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 30 லட்ச ரூபாயை கொண்டே இது மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் போடுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு இந்த கோட்டக்கு ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்றது இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இதில் கொண்டு போய் நம்ம அந்த 50 லட்ச ரூபாயை, அந்த இவர் எவ்வளோ சொல்கிறார் அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா, அந்த 30 லட்ச ரூபாயை நம்ம இங்கே கொண்டு போய் வச்சுட்டோம்னா அப்போ என்ன ஆகுது, இதிலிருந்து உங்களுக்கு மாதம் ஒரு 20,000 ரூபா நீங்கள் வெளியே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 20,000 ரூபா வெளியே எடுக்கிறீங்க இதிலிருந்து. அதே சமயம் ஒரு ஹோம் லோன் ஒன்று எடுக்கிறீங்க, அதே 30 லட்ச ரூபாய்க்கு ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னே வச்சுங்களேன். இந்த ஹோம் லோனுக்கு ஒரு 15,000 ரூபா நீங்கள் டியூ கட்டுற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். மாதம் 15,000 ரூபா, அது எத்தனை, ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ எத்தனையோ வருஷம் நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்குவோம். அப்போ இந்த 20,000 ரூபாய் எடுத்து நீங்கள் அந்த 15,000 ரூபா டியூ கட்டி விட்டீங்கன்னா இந்த 15,000 ரூபாயில் ஏதாவது ஒரு 5,000 ரூபா அசலில் கழியும், மீதி 10,000 ரூபா வட்டியில் கழியுதுன்னு நம்ம கணக்கு வச்சுக்குவோம். இப்படி இது மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கடன் வாங்கின 30 லட்ச ரூபாய் வச்சு வீட்டை கட்டிடுங்க. அப்போ உங்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு 30 லட்ச ரூபா தான், அதை வச்சு ஒரு வீடும் கட்டிட்டீங்க, அடிஷ்னலாக ஒரு 30 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க. அந்த லோனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வர்ற எஸ்டபிள்யூபி மூலிமா வரக்கூடிய பணத்தை எடுத்து அட்டிகிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த 30 லட்ச ரூபா அப்படின்றது அப்படியே இருக்கும்னு என்ன ஒரு நிச்சயம்? திடீர்னு மார்க்கெட் கீழே சரிவடையுது அப்படின்னா இந்த 30 லட்ச ரூபா வெறும் 15 லட்ச ரூபாயா ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் மட்டுமே பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே அருமையான விஷயம் தான். எஸ்டபிள்யூபி வந்து போடுறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நல்லா ஆயிடுச்சு. மார்க்கெட் இப்படியே ஏறிட்டே போயிட்டு இருந்ததுன்னா அது ஃபெயிலியரே இல்லாத மாடல். திடீர்னு மார்க்கெட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு 4,000 5,000 பாயிண்ட் இறங்குது, உங்களுடைய பணம் 50% குறைஞ்சிருது அப்படின்னா மட்டும்தான் அதில் ரிஸ்க்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.